Hi students, example 4.13 பார்க்க போறோம். இங்க the normal lines to a given curve at each point x, y on the curve passes through the point 1, 0 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம இங்க ஒரு rough diagram draw பண்ணிக்கலாம். ஒரு curve draw பண்ணிப்போம். at any point ன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ ஒரு பாயிண்ட்டை நம்ம இங்க p of x, y ன்னு எழுதிக்கலாம். இதில் tangent அப்படிங்கிறது என்னன்னா இந்த கர்வை இப்படி லைட்டாக இப்படி டச் போகிற இந்த லைனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், டேஞ்சன்ட்னு சொல்லுவோம். இந்த டேஞ்சண்ட்டுக்கு நம்ம ஒரு பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுவோம், அதான் நார்மல்னு சொல்லுவோம். இந்த பாயிண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1, 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே இன்னொரு பாயிண்ட்டை நம்ம எடுத்துகிட்டு அதில் ஒரு டேஞ்சன்ட் ட்ரா பண்ணிவிட்டு இந்த டேஞ்சண்ட்டுக்கு நம்ம நார்மல் ட்ரா பண்ணாலும் அதுவும் இந்த பாயிண்ட் வழியாக தான் பாசஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட் ஈச் பாயிண்ட் பாசஸ் த்ரூ 1, 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எந்த பாயிண்ட் எடுத்துட்டாலும் இந்த 1, 0 வழியாக தான் பாசஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கர்வில் ஒரு பாயிண்ட் 1, 2 அப்படிங்கிறது இந்த கர்வில் பாஸ் ஆகிற ஒரு பாயிண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட் எழுதிக்கலாம். ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட், ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட் ஃபார்முலா dy by dx. நெக்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் நார்மல், ஸ்லோப் ஆஃப் நார்மல். ஸ்லோப் ஆஃப் நார்மல்ங்கிறது இதோட நெகட்டிவ் ரெசிப்ரோக்கல் தான், அதாவது டேஞ்சன்ட்டோட நெகட்டிவ் ரெசிப்ரோக்கல் தான் ஸ்லோப் ஆஃப் நார்மல். அப்போ இதுக்கு நம்ம ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா இது dx by dyன்னு ஆகும், மைனஸ் dx by dy அப்படின்னு நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம். அப்போ ஸ்லோப் ஆஃப் AB, ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒரு பாயிண்ட் x, y, இன்னொரு பாயிண்ட் 1, 0. 2 பாயிண்ட் கொடுத்தா ஸ்லோப் ஃபார்முலா y2 minus y1 divide by x2 minus x1. அப்போ ஒரு பாயிண்ட்டை நம்ம x1 y1ன்னு எடுத்துக்கலாம், இந்த பாயிண்ட்டை நம்ம x2 y2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். y2ஓட வேல்யூ 0 மைனஸ் y1ஓட வேல்யூ y டிவைட் பை x2ஓட வேல்யூ 1 மைனஸ் x1ஓட வேல்யூ x. இப்போ இந்த ஸ்லோப்பையும் இந்த ஸ்லோப்பையும் நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். அப்போ மைனஸ் dx by dy is equal to, இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா மைனஸ் y டிவைட் பை 1 மைனஸ் எக்ஸ்ன்னு கிடைக்கும். அப்போ மைனஸ் y டிவைட் பை 1 மைனஸ் எக்ஸ், இங்கேயும் மைனஸ் இருக்குது மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸ் மைனஸ் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் dx by dy is equal to y by 1 minus xன்னு இருக்கும். இப்போ நம்ம இந்த வேரியபிளை எக்ஸை தனியாக ஒய்யை தனியாக செப்பரேட் பண்ணிடலாம். இங்கே dx இருக்கிறதுனால இந்த 1 minus xை நம்ம இங்கே க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா 1 minus x into dx equal to y into dy அப்படின்னு கிடைக்கும். வேரியபிளை செப்பரேட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் நம்ம இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். அப்போ 1 into dx இன்டெகிரேட் பண்ணோன்னா x கிடைக்கும், மைனஸ் இங்கே x இருக்குது, x into dx, எக்ஸை இன்டெகிரேட் பண்ணோன்னா x ஸ்கொயர் பை 2 கிடைக்கும். ஆல்ரெடி நமக்கு இன்டெகிரேஷன் ஃபார்முலா தெரியும், இன்டெக்ரல் x power n into dx அப்படின்னா ஃபார்முலா x power n plus 1 divide by n plus 1 அப்படின்னு இருக்கும். இங்கே என்னோட வேல்யூ 1ங்கிறதுனால 1 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 2 by 2ன்னு கிடைக்கும். ஈக்குவல் டு இங்கே அதே மாதிரி தான் ஒய்யோட பவரில் 1 இருக்காதா மீனிங், அப்போ என்னோட வேல்யூ 1 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும்னா y ஸ்கொயர் பை 2 கிடைக்கும். நம்ம இன்டெகிரேட் பண்ணி முடித்தோடனே நம்ம ஃபைனலாக சிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இங்கே நமக்கு ஒரு பாயிண்ட் பாசஸ் த்ரூ த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா 1, 2ன்னு, அந்த பாயிண்ட்டை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். பாசஸ் த்ரூ த பாயிண்ட் 1, 2, இந்த பாயிண்ட்டை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு சியோட வேல்யூ கிடைக்கும். அப்போ பாருங்கள் எக்ஸுங்கிற பிளேஸில் 1, ஒய்ங்கிற பிளேஸில் 2 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 1 மைனஸ் 1 ஸ்கொயர் 1 தான், அப்போ 1 by 2 கிடைக்கும். ஈக்குவல் டு இங்கே ஒய் ஸ்கொயர், ஒய்யோட வேல்யூ 2, அப்போ 2 ஸ்கொயர் போட்டோன்னா என்ன ஆகிடும், 4ன்னு ஆகிடும். 4 by 2 ப்ளஸ் இப்போ கேன்சல் பண்ணிக்கலாம். 1 2s are 2, 2 2s are 4ன்னு ஆகிடும். இங்கே க்ராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா 1 2s are 2, 2 minus 1 ஹோல் டிவைட் பை 2ன்னு கிடைக்கும். இங்கே என்ன இருக்குது, 2 + cங்கிறது இருக்குது, இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம்.
அப்போ 2ல் 1 போக 1 கிடைக்கும். 1/2 is equal to இந்த +2 இருக்கு இல்லையா, அதை லெஃப்ட் ஹேண்ட் சைட் சேஞ்ச் பண்ணிங்கன்னா -2 is equal to c. இப்போ இங்கே க்ராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா 1 -2 2s are 4 டிவைட் பை 2 is equal to c அப்படின்னு கிடைக்கும். 1ல் 4 போக நமக்கு என்ன கிடைக்கும், -3 கிடைக்கும். அப்போ -3/2 is equal to c. அப்போ சியோட வேல்யூ நமக்கு என்னென்னா -3/2. அப்போ இந்த வேல்யூ கொண்டு நம்ம இந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் இங்கே x minus x²/2 இருக்கு is equal to y²/2 plus c இருக்கு. சியோட வேல்யூ -3/2 -3/2. இப்போ நம்ம இங்கே 2 எல்சிஎம் எடுத்துக்கலாம். 2 எல்சிஎம் எடுத்தோம்னா 2x கிடைக்கும் -x² is equal to இங்கேயும் நம்ம 2 எல்சிஎம் எடுத்துக்கலாம். அப்போ y² -3 கிடைக்கும். அப்போ இங்கே உள்ள 2வும் இங்கே உள்ள 2வும் கேன்சல் ஆகிடும். இந்த -3யை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ 2x -x² plus 3 is equal to y² அப்படின்னு கிடைக்கும். இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். y² லெஃப்ட் ஹேண்ட் சைடும் இந்த ஈக்குவேஷனை ரைட் ஹேண்ட் சைடும் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ y² is equal to 2x minus x² plus 3. இதுதான் நமக்கு தேவையான கர்வோட ஈக்குவேஷன். That's all. Example 4.13.